அந்த வரலாற்று படத்தையே குருவை மிஞ்சிய சிஷ்யனாக அற்புதமாக தன்னுடைய படைப்புகளை அதிலே காட்டியிருக்கிறார்கள். இன்னும் உலக அளவிலே கார்த்தி அவருடைய புகழ் பெற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய கார்த்தி அவருடைய தந்தையார் ஒரு தமிழ் பட உலகத்தில் ஒரு மார்கண்டேயன் என்று சொல்லுவார்கள். அந்த ஏவியிலே கூட குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த குடும்பம் என்பது ஒரு சிறப்பான ஒரு குடும்பம். அவர் நம்முடைய சூர்யா சாராக இருக்கட்டும் அல்லது கார்த்தி சாராக இருக்கட்டும், ஒரு அற்புதமாக ஒழுக்கத்தின் தனிமனித ஒழுக்கம் என்று சொல்வார்களே, அந்த ஒழுக்கத்திற்கு ஒப்புயிரில்லாத ஒரு அற்புதமானவர்கள் தான் நம்முடைய கார்த்தி சார் அவர்கள். அப்படி குடும்பம் மாமா சௌக்கியமா? மண்ணியோட தொண்டை கொஞ்சம் சரியில்லை. உங்களுக்கு ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்கும், இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும், டாக்டர்ஸ் எல்லாருக்கும், என் கண்மணிகள் எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸ்கூலில் சாரி என் த்ரோட் ஒரு மாதிரி இருக்குது. அதான் ஸ்கூல் படிக்கும்போது எப்படியும் ஒரு 4-5 பேராவது டாக்டர் படிக்க போகிறோன்னு உட்காந்துருப்பாங்க பசங்க. அந்த பசங்கள்லாம் எப்போவுமே பார்த்தா ரொம்ப குவைட்டாக படிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. காலேஜ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. நானும் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ் போய் பார்க்குறேன், சேட்டை தாங்க முடியல. எங்கே படிக்கிறது போக இந்த எனர்ஜிலாம் எங்கே வச்சுருக்கீங்க, எப்போ அவுத்து விட்றீங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இப்போல்லாம் நான் ஹாஸ்பிட்டலில் போய் சீனியர் டாக்டர்ஸ் பார்த்தா, இவர் பேர் ஒன்று இருக்குது ஆனால் இவருக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல பாட்ஷால, அந்த மாதிரி எல்லா டாக்டர்ஸ்க்கும் இன்னொரு சைடு இருக்குன்னு நல்லா தெரியுது. ஒரு பயங்கரமான ஒரு ஃபன் சைடு இருக்குன்னு தெரியுது. முக்கியமாக காலேஜ் லைஃப் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே வரும், காலேஜ் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. நான் எங்கள் அண்ணன் காலேஜ் சேரும்போது லோயலாவில் படித்தார். ஸோ நான் லோயலா போயிருந்தேன். லோயலாவில் போய் பார்த்தா எல்லா பசங்களும் காரில் வர்றானுங்க, ஃபாரின் பைக்கில் வர்றாங்க, பொண்ணுங்கள்லாம் அப்படியே லூஸ் ஹேரில் வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ நானும் ஸ்கூல் படிக்கும்போது எப்படியாவது நம்ம லோயலாவில் சேர்றோம், ஃபன் பண்ணுறோன்னு நினச்சேன். நானும் 12th 11th வரேன். வீட்டில் சொந்தக்காரங்களாம் சுற்றி நின்றுட்டாங்க. தம்பி நீ என்னப்பா பண்ண போகிறேன்னு கேட்டாங்க. நானும் லோயலாவில் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை வீட்டில் கொஞ்சமாக படிக்கிற பையன் நீ ஏன் ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ ஆகக்கூடாதுன்றாங்க. ஏன்னாங்க அதுன்னு அவ்வளோ ஈஸியாக டாக்டர் ஆகிறது, ஒரு இன்ஜினியர் ஆகிறது. என்னை பிடிச்சி தள்ளி விட்டு இல்லை இன்ஜினியரிங் படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம எடுத்த மார்க்குக்கு ஃப்ரீ சீட்டாக கிடைக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா தான். அப்போது கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. பஸ்ஸில் தான் போனோம். ஃபஸ்ட் டே பஸ்ஸில் போய் டிக்கெட் வாங்கணும். கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டால் சீனியர்ஸ் பிடிச்சிக்குவாங்க, ரேகிங் நடக்கும். உங்களுக்கு ரேகிங் எல்லாம் உண்டா இப்போ? இல்லை போர் தான். ரேகிங் வந்து ஜாலியாக இருக்கும். ஸோ கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஸோ வண்டலூர் ஜூக்கு அடுத்த காம்பவுண்ட்னால ஜூக்கு ஒரு டிக்கெட்னு கேட்டோம்னா கண்டக்டர் மேலேயும் கிளம்பி பார்ப்பாரு, போக வேண்டிய ஆள் தான் நீங்கிற மாதிரி. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு காலேஜ் போனோம். போய் இறங்கினா ஃபஸ்ட் டைம் அந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ஒன்றா சேரும்போது எப்போவுமே தேடுவோம்ல, இந்த பேட்சில் அழகான பொண்ணுங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. அப்படி பார்த்தா ஒரு 10 பொண்ணுங்க அழகான பொண்ணுங்க இருக்காங்க. சரி இதில் ஒரு 10 பொண்ணில் ஒரு 2 பொண்ணாவது நம்ம கிளாஸ்க்கு வந்துடாதா அப்படின்னு கிளாஸில் போய் உட்காந்துட்டு ஜன்னலையே பார்த்துட்டு இருப்போம். ஒவ்வொரு பொண்ணாக போய்கிட்டே இருக்கும். நல்ல அழகான பொண்ணு வரும்போது ஒருவேளை நம்ம கிளாஸ்க்குள்ளே வர போகிறாங்களான்னு பார்த்தா நம்ம கிளாஸ் தாண்டி போயிடுவாங்க. அட என்னடா காலேஜுக்கு போனால் ஒரு லவ் நடக்கும், சந்தோஷமாக இருக்கலான்னு வெயிட் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு அழகான பொண்ணாக கிராஸ் பண்ணி போகிறாங்க. எல்லாரும் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்மளும் மெக்கானிக்கல், ஐயோ பிரான்ச் மாற்ற முடியாதான்னு தவிக்கிறேன். ஆனால் ஒன்றும் நடக்கலை. பார்த்தா எல்லா அழகான பொண்ணுங்களும் இசிஇலையோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் போய் சேருவாங்க. அப்போ தெரியல மெக்கானிக்கல் எவ்வளோ கெத்துன்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அழகான பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண பசங்கள்லாம் மெக்கானிக்கல் பசங்க. நமக்கு அது நடக்கல, அது விட்டுருங்க. பட் காலேஜ் வந்து அப்படி தான் ஆரம்பிச்சுது. ஸோ நம்ம கனவு ஒன்று, நடந்தது ஒன்று. பட் ஸ்டில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வேறையாக இருந்தாலும் காலேஜ் லைஃப் மாதிரி பெஸ்ட் எதுவுமே கிடையாது. இந்த வாழ்க்கைங்கிற ஒரு பெரிய ஒரு ஜங்கிள் இருக்கு இல்லையா, ஒரு பயங்கரமான காடு இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளை தயார் பண்ணுறது கடன்பட்டிருக்கோம். லவ் யூ சார், லவ் யூ சார், தேங்க்யூ. அருண் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. எப்போ எங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவைனாலும் ஒரு ஃபோன் பண்ணால் போதும், உடனே அது நடக்கும். ஸோ சுகுமார் சாருக்கும் நன்றி. ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட் எங்களுக்கு அட்டன் பண்ணி இமீடியட்டாக அதை பண்ணி கொடுப்பாரு. ஸோ அவங்க குடும்பத்துக்கும் அவங்க எல்லோரும் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.
என்ன இந்த விழாக்கு அழைச்சு கைதி 2 எப்போ எதிர்பார்க்கலாம்? ஆரம்பிச்சிடும், இந்த இயர் எண்ட் ஆரம்பிச்சிடும். வந்துரும் அடுத்த வருஷம். சூப்பர் சூப்பர். அதுக்கு ஒரு படத்தை கைத்தட்டல் கொடுத்துடலாம். அண்ட் ஒரு இன்டர்வியூல நான் பார்த்தேன், அரவிந்த் சாமி சார் வந்து 40 நிமிஷம் பேசுறதே அவ்வளோ ட்ரெண்டிங்காக போகுது, நான் அவ்வளோ நாள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அவர்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? அவர் உண்மையான தக் லைஃப். அவர் உண்மையான தக் லைஃப். அவர் வந்து எந்த ப்ரிட்டென்ஷனும் கிடையாது. தன்னை பற்றி ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறது இல்லை, தன்னை பற்றி ரொம்ப கம்மியாக நினச்சிக்கிறது இல்லை. இன்னொருத்தர் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுற விஷயம், ஹவு ஹி ரெஸ்பெக்ட்ஸ். அண்ட் அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குன்னா அது எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கணும், எல்லாரும் பெனிஃபிட் ஆகணும்னு நினைக்கிற விஷயம். அவர் சொன்னார் இல்லையா, சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற புக் ஆகட்டும், இல்லை அட்டாமிக் ஹேபிட்ஸுங்கிற புக் ஆகட்டும், அதெல்லாம் நான் படிச்சிட்டேன். டெஃபினட்டாக படிங்க, ரொம்ப நல்ல புக்கு. அண்ட் உங்களோட திங்கிங் அப்படியே மாற்றும். அண்ட் அவர்கிட்ட இன்னொன்று பிடிச்சது என்னென்னா, அவர் பெரிய பணக்காரர், அவர் வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அவரோட பேஷனை ஃபாலோ பண்ணுறது, எவ்ரிடே எங்கேஜிங்காக இருக்கிறது, புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கிறது, அவருக்கு தெரியாத விஷயத்த போய் படிச்சுக்கிட்டே இருக்காரு, கான்ஸ்டண்ட்டாக படிக்கிறாரு, கான்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிறாரு. சொல்லுவாங்கல்ல, எவ்ரி 5 இயர்ஸ் நம்ம அவுடேட் ஆகிட்டே இருப்போம், மார்க்கெட் மாறிட்டே இருக்கும், நம்ம பழசாகிட்டே இருப்போம். ஸோ நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை சிலது அன்லேர்ன் பண்ணணும், சிலது புதுசாக கற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியமான லெசனாக நான் பார்க்குறேன் அவர்கிட்ட கற்றுக்கிட்டாரு. அண்டு அவர் அழகுன்னு சொன்னால் சிரிப்பார், ரொம்ப சொல்லாத விடுறா என்ன அப்படின்னாரு. பட் உண்மையாக ஒரு அழகு தான், ஐ மீன் இன்சைட் அண்ட் அவுட் சைட். ஓகே. அண்ட் மறக்காம எனக்காக ஒரே விஷயம் பண்ணுங்க, அண்ணா அண்ணியை கேட்டதா சொல்லுங்க வீட்டுக்கு போன உடனே. அவங்கள பற்றி ஏதாச்சும் சொன்னாலும் சொல்லுங்க. அண்ணா இப்போ ஷூட்டில் இருக்காரு, சாங் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ அவர் ஃபுல் ஃபார்மில் இறங்கி ஆடிட்டு இருக்காரு. ரெட்ரோ வரப்போகுது. ஆமாண்ணே, சாங் ஆடினாலும் ஆடினாரு. ஒரு 1000 பேர் வீடியோ பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. நான் கூட ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஒரு லைக் போட்டுட்டுறேன், கவலைப்படாது. அண்ட் இன்னொரு விஷயம், இங்க காலேஜ் வந்திருக்கீங்க, நிறைய அட்வைசஸ், நிறைய மெசேஜஸ் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா இல்ல, ஆனா ஒரு விஷயம் கேக்குறோம், இன்னைக்கு வந்து இந்த ஏரால நிறைய பேர் ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்க காலேஜ் டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம், இதை மட்டும் நான் மாத்தவே இல்லை அப்படின்னு ஏதாவது இருக்குமா? இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது உங்க லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ண ஒரு விஷயம்னா அது எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஐ திங்க் நம்மளுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நெருக்கமா வச்சுக்கிறது இருக்குல்ல, காலேஜ் தாண்டி போனதுக்கு அப்புறம் கூட வச்சுக்கிறது. நாங்கள் எவ்ரி இயர் வி ஆல்வேஸ் மீட் ட்வைஸ். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்கள்கிட்ட உண்மையாக சொல்லுவாங்க. அந்த படம் பார்த்தேன் மொக்கையா இருந்துச்சுன்னு சொல்லுவான், அந்த படத்தில் நல்லா நடிச்சேன்னு சொல்லுவான். ஸோ உங்களை பற்றின ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து தயங்காமல் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் தட்ஸ் ரியலி ஹெல்ப் மீ லாட். கூடயே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஓகே. அண்ட் நாங்கள் எதுவும் கேள்வி கேட்கல, பின்னாடி நிறைய கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒன்று எதிர்பார்க்குறாங்க. அங்கே இருக்க கேர்ள்ஸும் ஒரு பாட்டு பாடலாம் அல்லது ஒரு டைலாக் பேசலாம், ஏதாவது எங்களுக்காக ஒரு சின்ன ஒரு இந்த குரல்ல பாட்டு பண்ணா எப்படி இருக்கும்? இல்ல, ஆனா எங்களுக்கு அந்த உன்னதான அந்த பிக்சர்ல இப்ப வராது. லைட்டா எங்க கூட எல்லாரும் சேர்ந்து அந்த பாட்டு எல்லாரும் பாருங்க, எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஒரு டார்ச் லைட்ஸ் மட்டும் நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா we'll be very happy. I want everybody to please switch on your torch lights also. அந்த பாட்டு அப்படியே லைட்டா உங்களுக்காக போட்டுடலாம் சார். வேணாமா? அது நாங்க எல்லாரும் சேர்ந்து பாடினாலே வேண்டாம் வேண்டாம். நீங்க சார் நீங்க வாங்க, நீங்க 2 பேரும் வாங்க. எங்க போறீங்க? வாங்க, நீங்க பாடுங்க. ஓகே ராகேஷ் வாங்க. ரெடியா? எல்லாரும் ரெடியா? டார்ச் லைட்ஸ் எல்லாரும் குயிக்கா மேல எடுங்க. பெண்ணுடல் பார்த்ததும் நானே, இன்பத்தில் வேதனையானதே என்னத்தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெரி சாரி, வெரி சாரி. என்னத்தான் மட்டும் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ரெடி? ரெடி 3 2 1 கோ. நான் உன்னை அள்ளித்தான். பாடுங்க. ரெடி 3 2 1 கோ. அண்ணா நாட்டு பாட்டி இருந்தா எல்லாரும் பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்க. பட் இவங்க எல்லாருமே வந்து